ஹாய்! இந்த இஃப்தாருக்கும் இந்த சம்மருக்கும் ஏற்ற மாதிரி ஹெல்த்தியாக சில்லுன்னு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? மேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணாட்டி கொட்டையை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் ஒரு ஹாஃப் பழத்தை மட்டும்தான் எடுத்துருக்கேன். ஹாஃப் பழத்தை சாப்பிட்றக்கு எடுத்து வச்சுட்டேன். அந்த தண்ணிலாம் சுத்தமாக இல்லாத மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு மூடி போட்டு மூடி எடுத்து வச்சுட்டு இன்னொரு டப்பாவில் வந்துட்டு செவ்வாழைப்பழம் இல்லாட்டி கற்பூரவள்ளி பழம் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து அதையும் மூடி ஃப்ரீசரில் 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா அது செட் ஆயிரும். இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா நம்ம அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கும் போது அது ஜூஸ் மாதிரி வராமல் மில்க் ஷேக் மாதிரி கொஞ்சம் திக்காக வரும். அதையும் மிக்ஸி ஜாரில் வந்துட்டு தர்பூசணி கொஞ்சம், வாழைப்பழம் கொஞ்சம், திக்கான பால், லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தர்பூசணியில் வந்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிறதையும் ஊற்றி ஃப்ரீசரில் அப்படியுமே ஒரு ஹாஃப் டே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் வேணுன்னா முன்னத்த நாளே ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆயிரும். நல்லா க்ரீமியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தாருக்கு முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் பலகாரம் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்காமல் ஹெல்த்தியாக செய்யுங்க. சம்மருக்கு உங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.